அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. சென்னை மக்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. 2 காரணம். முதல் காரணம் கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. ஊட்டியில் இருக்க மாதிரி. ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கா? காலையிலேருந்து அப்படி தானப்பா இருக்கு. மழை பெய்யுது, லேசான ஒரு சன்னமான மழை, சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் போக போக தான் காட்டுன்னு காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். மிதக்க விட்டுறாம இருந்தா சரி. இன்னொரு காரணம் என்னன்னா, நாளைக்கு வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஷோ வந்து நடத்த போகிறாங்க. சென்னை மெரினாவில் வந்து மக்கள்லாம் கூட போகிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களாம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட வந்து போகிறாங்க. முழுக்க டிராஃபிக்கெல்லாம் வந்து மாற்றி விட்ருக்காங்க. நீங்கள் வரணும்னா குறைஞ்சது பாஸ் இருக்கவங்க பக்கத்தில் கிட்டத்தட்ட போயிடலாம், 1 கிலோமீட்டர் பக்கத்தில் போயிடலாம். பாஸ் இல்லாதவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட குடும்பத்தோடு பேசுகிறப்ப அந்த நடைப்பயணம்ங்கிறதும் அலுப்பாக இருக்காது. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. நிறைய இடத்துல வந்து பார்க்கிங் லாட்லாம் போட்டிருக்காங்க. அந்த சாந்தோம் டு பாரிஸ் போகிற அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு போக்குவரத்து காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ நாளை காலை 11 மணிலேருந்து அந்த 1 மணி வரையும் 72 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இதெல்லாம் சேர்ந்து இங்கே வான் சாகசம் நடத்த போகிறாங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த கலந்துக்கிறாரு. 2 பேரும் அந்த நாணய வெளியீட்டு விழாவில் கடைசியாக சந்திச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சாகச விழாவில் சந்திக்க போகிறாங்க. இது ஆனால் உண்மையிலேயே மத்திய அரசு நடத்துகிற விழா தானே? ஆமாம், இது மத்திய அரசு ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும் வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஓகே. ஆனால் ரொம்ப வந்து சேஃபாக வாங்க, முடிஞ்ச அளவுக்கு கொடை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கேப்லாம் எடுத்துட்டு வாங்க, கூலிங் கிளாஸ்லாம் கூட வந்து போட்டுட்டு வாங்க. ஆமாம், வெயில் இருந்தால் தெரியாது. இப்போ என்னன்னா வந்து விவேகானந்தர் சிலை முன்னாடி இருந்தால் மட்டும்தான் நல்லா தெரியும்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அங்கே மட்டும் குழுமி இருந்தீங்கன்னா நெருக்கடியெல்லாம் ஏற்படும். அதனால மெரினா பீச்சில் எங்கே இருந்தாலுமே சிறப்பாக தெரியும் தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஆமாம், அந்த கடற்கரை ஓரம் எல்லா இடத்துக்குள்ளேயும் தெரிய தான் போகுது. ஏன்னா வானத்தில் தானே பண்ண போகிறாங்க. ஆமாம், அதனால கீழே இருந்து 21 ஆண்டுகள் கழிச்சு சென்னையில் நடக்க போகுது. மிஸ் பண்ணாமல் வாங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்பி கூட வாங்க. ஆனால் சீக்கிரம் வந்துடுங்க. 11 to 1 மணி வரைக்கும் இந்த ஏர் ஷோ வந்து நடக்க போகுது. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓட்டுற மாதிரியே பைலட் ரேஞ்சுக்கு ஆர்வமாக இருக்கீங்களே. எதிர்கட்சி அதிமுக நடுவில் கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு அறிக்கையோட எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்டோபர் 17ஆம் தேதி நம்ம 53வது ஆண்டில் நம்மளோட கட்சி வந்து காலடி எடுத்து வைக்குது. ஸோ அக்டோபர் 17லேருந்து 20ஆம் தேதி அந்த 4 நாட்கள் எல்லா மாவட்டத்துலேயும் கூட்டங்கள் போடுங்க. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுக்கும் நம்ம வந்து மலர் வளையம்லாம் வச்சு மரியாதை செலுத்துங்க, படங்கள்லாம் வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பொதுக்கூட்டங்களும் நடத்த போகிறாங்க. அதில் வந்து காஞ்சிபுரத்தில் 17ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு. 20ஆம் தேதி திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. ஸோ ஒரு கோலாகலப்படுத்திடுவோம், ஒரு 4 நாள் நம்ம கையில் தான் இருக்கணும் தமிழ்நாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொண்டர்கள் கிட்ட. இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி காணாமல் போயிடுறாரு. ஏன்னா 8ஆம் தேதி வேற அந்த சொத்து வரியெல்லாம் அதிகப்படுத்துறதுனால மாநிலம் முழுக்க மாநகராட்சி பேரூராட்சியில் அதிமுக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடத்த போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வேற இப்போ வந்து அடுத்த கொண்டாட்டத்துக்கு தயார் இருக்காங்க அதிமுக. ஆனால் 2021 எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ தான் வந்து பார்க்க முடியுது. நடுவில் காணாம பேர் சட்டமன்றத்தில் மட்டும் வராரு, அப்புறம் திரும்பி வெளிநாடு போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஓபிஎஸ் காணவே காணோம், எங்கே இருக்காரு? அசா ஹோட்டலு ஃப்ரீயாக தான் இருக்கக்கூடாது. ஆமாம், அவருக்கு அந்த ரூமெல்லாம் எடுத்து அங்கேயே தான் போட்டுட்டு இருப்பார். இதெல்லாம் இப்போ அவரும் அடங்கி போயிட்டார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பட்டியலின சமூகம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. சில சாலைகளை நடக்க முடியல, கோயிலுக்குள்ள போக முடியல, அவங்க வசிக்கிற பகுதிகளில் கூட குடிநீர் தொட்டியில் மழைலாம் கலக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த வன்கொடுமைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்க. கடந்த 3 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திராவிட மாடல் சமூக நீதினு இவங்க சொல்லுவாங்களே, அதெல்லாம் சொல்லாமல் நேரெதிராக கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாரு. இனி அதுக்கு தொல் திருமாவளவன் விசிக தலைவர் பதில் சொல்லியிருக்காரு. பட்டியலின சமூகத்தின் மீது ஆளுநர் காட்டிய அந்த கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. இருந்தால் கூட நீங்கள் பாஜக ஆள்ற மாநிலங்களையும் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு, அதோடைய தரவுகளையும் எடுத்துகிட்டு நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் நம்புகிறோங்கிறத வந்து பதிலாக சொல்லியிருக்காரு. நீங்கள் நம்பினாலும் அவர் பேச மாட்டார், அதெல்லாம் இங்கே உள்ளது தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சில ஏரியாக்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. பீகாரில் ரொம்ப கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு, பீகார் யூபிலாம் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டிலையும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பார்ப்போம் பிறகு தான்.
மூத்த வழக்கறிஞர் திமுகவோட மாநிலங்களவை எம்பி வில்சன் அவர் தொடர்பான ஒரு வீடியோ வந்து இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தொடர்பாக ஒரு வழக்கில் வந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் வழக்கறிஞராக. அப்போ நீதிபதியாக இருந்த நீதிபதி சுப்பிரமணியன் அவர் வந்து கடுமையான சில சொற்களை பயன்படுத்தி பேசுகிற மாதிரியான அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்து எழுந்துட்டு இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கமும் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இங்கே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும். இந்த கடிதத்தை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் இந்த மாதிரியான வார்த்தைகள், கண்ணியம் குறைவான வார்த்தைகளை வழக்கறிஞர் வில்சன் கிட்ட பயன்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்ற வழக்கறிஞர்கிட்டையும் இந்த மாதிரி அவர் வந்து அப்பப்போ நடந்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிமுறை, ஒரு விதிமுறைகள் வகுக்கணும், எப்படி கோர்ட் ரூம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வகுக்கணும். ஏன்னா வந்து ஒரு தேரோட 2 சக்கரமாக தான் நம்ம வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோர்ட் ரூம்குள்ளே வீடியோ எடுத்து அதை எப்படி வெளியே வந்தது, அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடு இருக்கும்போது அதையும் மீறி எப்படி வந்ததுங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பாஜக அதிமுக தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, வில்சன் நீதிபதியிட்ட திட்டு வாங்கிட்டார், இதெல்லாம் உங்களுக்கு அவசியம்தான், தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2 நாட்களாக முரசொலி இதை வச்சு பெரிய பெரிய பக்கமாக கட்டுரையும் வேற எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் கடிதத்தை பற்றி பேசுகிறப்ப செபியோடைய தலைவர் மாதவி பூரி புச் அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் பொது கணக்கு குழு கடிதம்னு எழுதிறாங்க, அந்த ஆஜராகணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஹிடன்பர்க் அறிக்கை வந்தது, அதானி குழுமத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க மாதவியும் அவருடைய கணவரும். முக்கியமாக வந்து மாதவி அதானி குழுமத்துடைய வெளிநாட்டு நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிடன்பர்க் அறிக்கையெல்லாம் வந்தது. ஆனால் அதை மறுத்து மாதவி அறிக்கையெல்லாம் வேற சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, 2017 ஐசிஐசிஐ பேங்க்ல இவங்க வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க, சுமார் 16 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறதா அவங்களும் சொன்னாங்க. அதுக்கு மாதவி எதுவுமே சொல்லவே கிடையாது. இதை வந்து செபியோடைய தலைவரே மாற்றணும், ஏன்னா அவங்க தான் பங்குச்சந்தை எல்லாத்தையுமே கண்காணிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. பட் அவங்க மேலே இவ்வளோ குறை வருதுன்னா விசாரிக்கணும், அந்த பதவி விட்டு தூக்கணும்னு நீண்ட நாட்களாக காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட் அந்த பொது கணக்கு குழு வந்து ஆஜராகி விளக்கம் கொடுக்கணுங்கிறத நோட்டீஸாக அமைச்சிருக்காங்க. பாவம் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, மாதவி பூரி பூச்சை மாற்றுவாங்களா இல்லையாங்கிறது போதான் தெரியும். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வரையும் 50% மேலே வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் ஓரளவுக்கு அமைதியாக தான் இப்போ வரையும் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், திரும்ப ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. பாஜக ஆட்சியை தக்க வச்சுக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக தான் போட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ தான் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து வரும் வாரத்தில் தெரிய வரும். இன்னைக்கு ஈவினிங் ஆனால் வந்து இந்த வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சோன்னா ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்குமான அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியாக இருக்குது. ஸோ உண்மையான ரிசல்ட் வந்து நம்ம பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்ட்டு. எது எப்படியோ, ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு சேதத்தை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே, அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது மாற்றி ரிலீஸ் பண்ணுவாங்களே. இல்லை இப்போ சொல்லியிருக்காங்க, இது வந்து அப்புறம் மாற்றுவாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்க போகுது. ஜார்க்கண்டில் லோக் ஜன்சக்தி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் சிராக் பாஸ்வான் இப்போ மத்திய அமைச்சராகவும் இருக்கார். அவர் வந்து அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசும்போதெல்லாம் நம்ம தனிச்சு போட்டிடுறதா நம்ம கட்சிக்கு நல்லது, பிஜேபியோட போகணுன்னு இல்லை, நம்ம தனியாக இருந்தால் தான் நம்ம நிறைய மாவட்டங்களில் நம்மளோட கிளைகளை விரிக்க முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனால் வந்து பிஜேபியோட இப்போ போயிட்டு தான் இருக்குது, ஷீட் ஷேரிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒருவேளை கிளிக் ஆகலை அப்படின்னா நம்ம தனியாகவே போட்டிடலாம்லாம் பேசியிருக்காரு. ஆனால் இவர் வந்து பீகாரில் 2020 மத்தியில் வந்து பாஜகவோட கூட்டணி, மாநிலத்தில் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க. நிதிஷுக்கு எதிராக மட்டும் ஆட்களை இறக்கிட்டு பிஜேபிக்கு எதிராக வேட்பாளர்களை அறிவிக்கலை. அதனால நிதிஷோட வாக்கு வங்கிலாம் செதறி கடைசியில் 43 சீட்டு அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி பிஜேபியே எதுவும் ப்ளே பண்ணுறாங்களா ஜார்க்கண்டில் காங்கிரஸோட வாக்குகளை சிதறடிக்குங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஓகே, சிராக் பாஸ்வான் எதிராக மாறுறாராங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா பாஜக வந்து இப்போ ஏன் ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னா, நிறைய பேரோட சப்போர்ட்டில் தான் பாஜக இதில் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக கலண்டாங்கன்னா டயரு கல்ட வண்டி நகராது, ஒருத்தருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அந்த மாநிலம் இப்போவே தயாராகிருச்சு. இப்போ தேர்தல் தேதி மட்டும்தான் அறிவிச்சாங்கன்னா எல்லாம் கடன் போய் வாக்கு போட்டுருவாங்க போல தான் தெரியுது. ஏன்னா அரசியல்வாதிகளோடைய அந்த அட்ராசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நேற்று என்ன வந்து நடந்திருக்குன்னா, தலைமைச் செயலகம்ங்கிறது எவ்வளோ பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி, எவ்வளோ முக்கியமாக இருப்பாங்க, அதிகாரிகள் அப்படி நடந்துப்பாங்க, முக்கியமாக அரசியல்வாதிகள் அப்படி நடந்துக்கணும். அந்த மகாராஷ்டிரா துணை சபாநாயகர்
நற்கரி ஜெரிவால் ம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்கரை இனத்தை வந்து இப்போ அரசு பழங்குடியின பட்டியலில் சேர்த்துறாங்க. அந்த இனத்தை அவங்களும் அந்த அந்த பழங்குடி பட்டியலில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அரசு அந்த பழங்குடியின பட்டியல் பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள்லாம் இருக்கு, நிரப்பப்படாமல் இருக்கு, ம். அதையும் நிரப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. யாரும் கேட்கவே கிடையாது. முக்கியமாக முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே சந்திக்கணும்ட்டு டைம்லாம் கேட்டாரு. ஏக்நாத் சிண்டே டைமும் கொடுக்கவே இல்லையா. ம். நேற்று என்ன பண்ணியிருக்காரு, அந்த தலைமைச் செயலகத்துக்கு மேலே போய் குதிச்சிருக்காரு பில்டிங் மேலே இருந்து. ஆ. அடிக்கடி மகாராஷ்டிரா அந்த தலைமைச் செயலகத்தில் மேலே நிறைய பேர் கீழே குதிப்பாங்களாம், நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த நம்ம சர்க்கஸ்லாம் பார்ப்போம்ல, நெட்டு போட்டுருக்காங்க. நெட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஆ. அங்க போய் இப்போ துணை சபாநாயகர் மட்டும் நற்கரி மட்டும் குதிக்காம கூட வந்து 2-3 எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லாரும் சேர்ந்து குதிங்கன்னு சொல்லி அந்த வலையில போய் விழுந்து, அப்புறம் காவலர்கள் போய் வலையில இருந்து அவளை தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் வலை போட்டுருங்க. ஏன்னா சபாநாயகருக்கு துணை சபாநாயகருக்கு தெரியாம இருக்குமா? வலை போலன்னா குதிச்சிருப்பாங்களா? போலீஸ் வந்து பிடிக்கணும் வரைக்கும் நின்றுட்டு இருந்திருப்பாங்கல்ல, கேட்ச் பிடிச்சிரும் வலை அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருக்காங்க. இருந்தா கூட ஒரு சபாநாயகர் பதவியில் இருக்கிறவர் வந்து இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்க தேவேந்திர பட்னாவிஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்க கூடாதுல்ல, இதுவே மக்கள்கிட்ட நெகட்டிவா மாறிடும் சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க பாஜக ஆட்கள். இருந்தா கூட அதை நம்ம சர்க்கஸ்ல தான் பாத்துருவோம். ஆனா அரசியல்வாதிகள் பாத்தீங்களா அங்க என்ன பண்றாங்க, அரசியல்லையும் நிறைய பேர் சர்க்கஸ் காட்டிட்டு தானே இருக்காங்க. நம்ம கூட பார்த்தோம், போன வாரத்தெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கேலி குத்தா இருக்க மகாராஷ்டிரா அரசியல். ஆமா. இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர், அங்க வந்து மாவோயிஸ்டுகள் வனப்பகுதிக்குள்ள பதுங்கி இருக்கதா அதிரடி படையினருக்கு தகவல் வந்துதான். அதனால சத்தீஸ்கர் காவல்துறையும் இவங்களும் சேர்ந்து அந்த வனப்பகுதிக்குள்ள போகும்போது அவங்க முதல்ல தாக்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்த ஒரு 3-4 மணி நேரம் துப்பாக்கி சூட்டில் ஒரு 30 மாவோயிஸ்டுகள் உயிரிழந்திருக்காங்கன்னு இப்போ சத்தீஸ்கர்லேருந்து சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு படை சார்பாக. உச்சநீதிமன்றத்தில் ஊபி அரசாங்கம் திட்டு வாங்கியிருக்க காரணம் என்னன்னா, அபிஷேக் உபாத்யாயாய் இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். ஊபி அரசாங்கத்தில் பொது நிர்வாகத்தில் எவ்வளோ ஜாதிய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரைலாம் வெளியிட்டிருந்தாரு. இந்த கட்டுரையின் காரணமாக அவர் மேலே எஃப்ஐஆர்லாம் பதியப்பட்டிருந்தது. அவர் வந்து அபிஷேக் வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் சாசனத்தின்படி கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, பத்திரிகையாளர் சுதந்திரம் காக்கப்படணும், இவர் மேல போட்ட எஃப்ஐஆர் தவறு, இனிமேட்டு இந்த மாதிரி பத்திரிகையாளர் மேல போடக்கூடாது, ஊபி அரசாங்கம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு இப்போ வந்து பதிலும் கேட்டிருக்காங்க. ஓகே, பதில் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மிரட்டப்படுறாங்க நார்த்துலாம் நிறைய பத்திரிகையாளர்கள்ங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த யூபியில் இன்னொரு சோகமான சம்பவம் என்னன்னா, ஆக்ரா மாவட்டத்தில் ஒரு மாலதி வர்மா அப்படிங்கிற 58 வயது ஆசிரியை, அரசு பள்ளியில் ஆசிரியையாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் போலீஸ் மாதிரி டிபிலாம் வச்சுக்கிட்டு, நாங்கள் காவல்துறையிலேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் மகள் வந்து ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிக்கிட்டாங்க, அந்த வழக்கிலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளே 1 லட்ச ரூபா கொடுங்க, இல்லைனா வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டும் இல்லாமல் சைடில் இருந்து ஒரு பெண்ணை வச்சு குரல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னை காப்பாற்றுங்கம்மா காப்பாற்றுங்கன்னு. இதெல்லாம் கேட்டோன்னே பதறி போய் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ உயிரிழந்திருக்காங்க. இது வந்து மோசடி அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஃபெட்எக்ஸ் கொரியர்லேருந்து உங்கள் இதை தப்பாக பயன்படுத்திட்டாங்க, இந்த போதைப்பொருள் வழக்கில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு சொல்லி காசு கேட்டவங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம்தான். இல்லை, ரொம்ப விழிப்புணர்வு தேவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 நாளைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். காலையில் ஒரு கால் வந்துச்சு, எதர்ச்சியாக நான் ஃபோனை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. டக்குன்னு அட்டன் பண்ணோடனே ஒரு வயசானவர் வந்து பேசினார். ஏதோ என் பையன் வந்து ஏதோ கொரியர் அனுப்பிச்சதா சொல்கிறாங்க, ஆதார் கார்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, வீட்டு அட்ரஸ் முதல் கரெக்டாக சொல்கிறாங்க, இப்போ அந்த என் பையன் வந்து அவங்ககிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கான், என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கணும். உடனே கட் பண்ணுங்க, அது ஒரு ஸ்கேமுன்னு சொன்னோடனே தான் அவருக்கே வந்து தெரியுது. நம்ம ஷோலாம் ரெகுலராக பார்க்குறவர் தான் அவர். இருந்தால் கூட அந்த சுச்சுவேஷனை டக்குன்னு சில பேர்னால முடிவெடுக்க முடியாமல் வந்து போயிடுது. இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் விதவிதமான ரூபத்தில் வராங்க. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குனதுனால எப்போ வேணாலும் இஸ்ரேல் ஈரான் மேலே ஏவுகணை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சையத் அலி காமெனி அவர் வந்து மக்கள் முன்னாடி வந்து பேசியிருக்காரு. 5 வருஷத்தில் முதல் முறையாக தெஹரானில் இருக்கிற முக்கியமான மசூதியில் வந்து தொழுகைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு உரையாற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் என்ன வந்து பேசியிருக்காருன்னா, ஈரான் இஸ்ரேலை அடித்தது சரியான ஒரு நடவடிக்கை, நம்ம குறைஞ்சபட்ச தண்டனை தான் இஸ்ரேலுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், மீண்டும் இஸ்ரேல் நம்மகிட்ட வம்பு பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம அடிக்கணும். அதே மாதிரி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேரணும், அப்போ தான் வந்து எதிரிகளுக்கு பயம் வரும், நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லாதது வந்து எதிரிகளுக்கு பலமாக ஆகிடுங்கிறதையும் சொல்லியிருக்காரு.
இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதையும் வந்து பேசியிருக்காரு. திருப்பி இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா நாங்கள் திருப்பி பதிலடி தாக்குதல் கொடுக்கவும் தயங்க மாட்டோங்கிறதையும் பேசியிருக்காரு. அதனால இந்த பேச்சுக்கு அப்புறம் இன்னும் வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல பதற்றம் அதிகமாக இருக்கு. இந்த பதற்றத்தை ஒட்டி இங்கே பிரதமர் மோடியுமே ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு. அங்கே வந்து எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க எப்படின்னா சவுத் கொரியா நார்த் கொரியா அந்த சண்டையும் போயிட்டுருக்கு. அதில் வந்து இப்போ நார்த் கொரிய அதிபர் கிம் ஜாங் உன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுத் கொரியாவோ அவங்களோட கூட்டாளி நாடுகள் அமெரிக்காவோ இல்லை வேற எந்த நாடோ எங்கள் பிராந்தியத்துக்குள்ளே ஒரு அட்டாக் நடத்தணும்னு நினச்சா நான் யோசிக்காமல் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை விடுத்திருக்காரு. இது எதுக்கு பதிலடியாக சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாரம் முன்னாடி சவுத் கொரியா ஒரு பரேட்லாம் நடத்துனாங்க, மிலிட்ரி பரேட்லாம் வந்து நடத்தும் போதே அந்த நாட்டோட அதிபர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்த் கொரியாவே இல்லாமல் போயிடும், அங்கே சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நான் மிரட்டல் விடுக்கிற வகையில் தான் இப்போ பேசியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே ஒரு பதற்றம் வந்து இருந்து உலகத்தில் எல்லாரும் இதை ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், அவர் எல்லாம் போருக்கு போங்கடா எல்லாம் சாவரண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ரெட் சீல வந்து வேற பிரிட்டனோட கப்பலில் ஹவுதி அமைப்பு தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ என்னன்னா ஹவுதி அமைப்பு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அங்கே ஹவுதி மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமன்ல வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் ஒரு போர் மேகம் தான் சூழ்ந்திருக்கு. இதுக்கிடையில் இன்னொரு கொடூரமும் வந்து நடந்திருக்கு. ஆப்பிரிக்க நாடான காங்கோ, அங்கே வந்து நீர் வழியாக நிறைய போக்குவரத்துக்கு ஃபெரி படகுகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 அடுக்கு படகு ஒன்று அப்படியே கவிழ்ந்து மக்கள்லாம் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகிற ஒரு பதபதைப்பான ஒரு வீடியோவும் பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் கிவு லேக் அப்படிங்கிற லேக்கில் அந்த கப்பல் அது 270 பேர்லாம் அதை கொள்ளாதுன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் அதில் 270 பேருக்கு மேலே இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ வரையும் 78 பேர் உயிரிழந்திருக்குதா செய்திலாம் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய பேர் கிடைக்கவே இல்லையா. ஸோ சோகமான செய்தி தான் இதுவும். அண்ணா நீங்களும் லப்பர் பந்து கெத்து மாதிரி கடைசி பால் அவுட் ஆகி கெத்தா நடந்து வாங்கண்ணா. எனக்கு பேட்டிங் கிடைக்கிறதே அந்த கடைசி பால் தான்டா. பல பேர் இப்படி நடந்திருக்கும்ல. கோல்டு செயின் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்கள விட வாங்கிட்டோமே காணாமல் போயிடுமோ பத்திரமா பார்த்துக்கணுமேனு ஃபீல் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகம். இந்தியன் 3 திரைப்படம் நேரடியாக OTT தளத்தில் வெளியீடு. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மொமெண்ட் ஃபார் ஆடியன்ஸ். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் நிர்மலா சீதாராமன். GST வசூல் 3 மடங்காக உயருமோ? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். அப்பப்போ வந்துடுறாரு, காணாமல் போயிடுறாரு. இப்போ திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் வராரு, இல்லை போராட்டம்னா வராரு, இல்லாட்டி சேலத்திலே உட்காந்துருக்காரு. சேலத்துக்கு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராங்கிறது தெரியல. சரி, அவங்க மொத்தம் என்னன்னா அவங்களே பொறுத்த வரைக்கும் ஆல் டே ஜாலி டேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், அதுவும் அந்த 4 நாள் நல்லா ஜாலியாக இருக்குங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அடுத்து ஆட்சி பிடிக்கும் ஆசைலாம் இல்லை போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அது வந்து 2026 அவர் தான் ராமர்ன்றாங்க. பட்டாபிஷேகம் பண்ண போகிறதாலாம் RB உதயகுமார் சொல்லிட்டு இருக்காரு. ராமரா? ஆமாம், தமிழ்நாட்டின் ராமரே அவர் தான் சொல்லியிருக்காரு. ராவணன் யாரப்ப? அதை அவர் சொல்லலை. அதனால நம்ம அவர்கிட்ட கேட்டு போய் தெரிஞ்சுக்க தான் வேணும். சரி, ஓகே. அதனால ஆல் டே ஜாலி டேங்கிற விருது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறிக்கலாம். நம்ம ஜாலியாக இருக்கலாம். நாளைக்கு எத்தனை நாளை முடிச்சுட்டு வந்து நிறைய கேள்விகள் வந்து இஸ்ரேல் ஈரானை பற்றி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதை பற்றி தகவல் திரட்டிட்டு வந்து பேசுவோம். நாளைக்கு வந்து பேசுவோம். நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.